ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேட்ஸ் மைண்ட் கிரிப்டோ யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போனால் டெய்லி அனாலிசிஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த மார்னிங் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். அதோட ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து நம்ம மார்னிங் பார்த்தோம் பையிங் சைனில் இருக்கிறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பையிங் சைன் அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. நம்ம மார்னிங் இதுக்கு கீழே வந்தால் நம்ம செல்லிங் பண்ணுவோம், அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டை பண்ணலாம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படி சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு நல்ல எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்குது. இட்ஸ் ஓகே. மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி நம்ம இருக்கிற பொசிஷன் பையிங் பொசிஷன் வந்து நம்ம மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லது. இல்லை 50% நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர் தானே தான். பிடிசி இருக்கிறது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும், ரொம்ப பெரிய ப்ரெஷர்லாம் வராது. இந்த இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் செல் பண்ணுறது பெட்ரு. அண்ட் தென் ஸ்விங் ட்ரேட் லாங் டேர்ம் பண்ணுறவங்க ஓகே, அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அது எப்போ வேணால் சேஞ்ச் ஆகலாம். மார்க்கெட் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து நம்மளோட வீடியோவில் சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் இறங்க வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் 65,600 500 இவ்வளோ தூரம் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இறங்க சான்சஸ் ரொம்ப கம்மி. சரி, அடுத்த கிரிப்டோ பார்ப்போம். எத்தீரியம் இப்போதைக்கு பையிங் பண்ண முடியாது. பிடிசியை எத்தீரியம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி ஃபார்மேட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த தென் செல்லிங் மாதிரி கீழே இறங்கினுக்கிறான். இட்ஸ் ஓகே. நம்ம 4 ஹவர்ஸில் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம சொல்ல முடியல. பட் நம்ம அடுத்த பிளான் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புல் பேக் கூட சொல்லலாம் எத்தீரியத்துக்கு. ஸோ அதனால் நம்ம செல்லிங்க்கு நம்ம அக்ரெசிவாக போகவே கூடாது. நம்ம வெயிட் பண்ணுவோம். திரும்பி மார்க்கெட் எப்போ ஒரு அப்பால் ஆகுதோ நம்ம அப்போ வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து எத்தீரியத்தை வந்து நம்ம செல் பண்ண வேண்டாம். பிடிசி நம்ம செல் பண்ண சொல்ல, மார்க்கெட் நம்ம செல்லிங் வருது. ஸோ அதனால் பையிங் பொசிஷன் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணது பெட்ரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் கிரிப்டோ தான். ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே ஒரு டிசைனிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இது வந்து பிரேக்கர் கொடுத்து கீழே இறங்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம இதை செல்லிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு சார்ஃபான ஒரு ஃபால் இறங்க ஆரம்பிக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து இந்த லெவலுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண வாய்ப்பு. ஸோ நம்ம இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ள நம்ம செல்லிங் பொசிஷன் வந்து ஆட் பண்ணுறது பெட்டர். அந்த எனக்கு ஸ்டாப் லாஸ் சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவலுக்கு தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 6 to 7 பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸா அப்படின்னு சில பேர் வைங்க. கரெக்டான ஸ்டாப் லாஸ் வேணால் நம்ம அவ்வளோதான் பண்ணி ஆகணும். நம்ம குறைஞ்ச 1:1 வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம வேணால் ட்ரையல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ப்ராஃபிட் தான் ஆகணும். அதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இது ஆர்பிஎல். அதுக்கடுத்து இருக்கிற கிரிப்டோவை பார்ப்போம். 4th USDT. இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்தனா மோஸ்ட்லி வந்து நம்ம செல் பண்ணுறது பெட்டர். இப்போயே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இந்த லெவலுக்குள்ளே வந்து நம்ம செல்லிங் போட்டுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே. அந்த இவனுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் வேணாம், இந்த லெவலில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ள செல் பண்ணும்போது இதுவே எனப் தான். சரி, நம்ம அதுக்கடுத்து நம்ம அடுத்த கிரிப்டோவை பார்ப்போம். எக்ஸிஎன் தான் ரொம்ப பெட்டராக. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செல்லிங் சொல்லி அதுக்கடுத்து பையிங் மாறுது. இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து சைட் வேஸ்லேயே போயிட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, இது பையிங் போக வாய்ப்பு இருக்காதா அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது. வென்எவர் இதுக்கு மேலே போதோ அப்போ வந்து நம்ம பையிங்க்கு வேணால் யோசிக்கலாமே தவிர பை பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே போனால் தான் நம்ம பை பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம செல் பண்ணுறது பெட்ரு. எக்ஸிஎன் ஃபாலோ த்ரூ ஆகிற மாதிரி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸிஎனில். அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து யூஎன்எஃப்ஐ. நம்ம எப்பயுமே வந்து ஹெட்ஜிங் பொசிஷன் மாதிரி தான் பையிங் பண்ணுவோம், செல்லிங் பண்ணுவோம் அட் த டைமில். ஸோ பையிங் பண்ணும்போது இவன் வந்து நம்ம பையிங் தான் போட போகிறோம் மோஸ்ட் ப்ராபப்ளி. எதுக்காக அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பீங்க. இங்கே பாருங்கள், முதல்ல நம்ம இவனை வீக்லியில் பார்த்துருவோம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு MW பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கிறான். ஸோ அதுவும் பேஸில் மார்க்கெட் வந்து எப்பவுமே நீங்கள் பேஸை வந்து பிரேக்கர் கொடுக்கணும்னா இந்த லெவல் கிட்ட தான் வந்து செல்லுன்னு இங்கே கீழே வேணாம், இந்த லெவல் கிட்ட வந்து ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கத்தான் செல்லிங் ஆகணும். பட் இது வந்து அப் சைடில் வந்து மார்க்கெட் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பையிங் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். டெய்லி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செல்லிங் மாதிரிலாம் மெத்தடில் தெரியல. 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நோ மோர். 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கிடைக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லெவலுக்குள்ளே நம்ம பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு வந்து நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சில பேர் டவுட்ஸ் இருப்பீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இந்த லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். வென்எவர் இப்போ மார்க்கெட் இப்படி செல்லுன்னு இப்படி கீழே இறங்கிட்டு இப்படியே இங்கே இறங்கினா இவன் வந்து நம்ம செல்லிங்க்கு பார்க்கலாம், பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சரி, லாஸ்ட் கிரிப்டோ பார்ப்போமா. பிஎன்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து பையிங்க்கு பார்க்கல. பட் இப்போ வந்து பையிங்க்கு பார்க்குறோம். இந்த லெவலுக்குள்ளே நம்ம பை பண்ணிக்கலாம்.
அண்ட் தென் சைமல்டேனியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க தான் பெட்டரான ஜோன். ஒன்ஸ் இது கிரியேட் டவுன்ஃபால் ஆக இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து செல்லிங் ப்ரெஷர் போக வாய்ப்பு இருக்குது. அக்குமுலேஷன் ஆகிட்டு நல்ல பையிங் போகும். அது வரைக்கும் நம்ம வந்து பையிங் பார்க்க முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த லெவலுக்குள்ள பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். அது தென் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அடுத்து நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக பார்த்தீங்கன்னா 1.20 தட்ஸ் எனாஃப் 1:1 நமக்கு போதுமான தான். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுமாதிரி டெய்லி அனலைஸ் வேணும்னா நம்ம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அனலைஸ்க்கான வீடியோஸ் வரும். சிக்னல்ஸ் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த உங்களுக்கு யூஎஸ்டிடி வந்து 500 யூஎஸ்டிடி 1 lakh யூஎஸ்டிடியே வேணுமா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இந்த சிக்னல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா அதுக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா வகையும் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த